நீங்க எப்ப யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அப்படி உங்களுடைய சேலரி மாசம் வெறும் 15,000 ரூபாய் இருந்தாலும் நீங்க இந்த சேலரியோட தம்ல கோடிக்கணக்கான வெல்த் உருவாக்க முடியும்னு ஐம் ஷூர் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இவ்வளவு கம்மி சேலரின்னு விஷயம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் 15,000 ரூபாய் சேலரியில வீடே நடக்காது. சோ இன்வெஸ்டிங் பண்ணி கோடிக்கணக்கான சேர்க்கறத பத்தி யோசிக்க முடியுமா? வெல், நீங்க யோசிக்கிறது தவறு. சோ இன்னைக்கு உங்களுடைய எல்லா பிரமையும் உடைக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எப்படி ஒரு மிடில் கிளாஸ் நபர் வெறும் 15,000 ரூபாய் சேலரிலேயே இன்வெஸ்டிங் பண்ணி கோடி ரூபாய்க்கான வெல்த் உருவாக்குறதுன்னு. அண்ட் இது கூடவே நான் உங்களுக்கு 3 வெவ்வேறு டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்ல போறேன். இதோட உதவியுடன் நீங்க தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு. இப்போ இந்த வீடியோல நம்ம எல்லா அவசியமான கால்குலேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இதை தெரிஞ்சுக்க போறோம். எப்படி நீங்க 15,000 இருந்து 20,000 ரூபாயே இன்னைக்கு டேட்ல ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆகிறதுக்கான கனவை பார்க்க முடியும்னு. சரி வாங்க நினைச்சுக்கலாம், நீங்க உங்களுடைய எஜுகேஷனை முடிச்சிட்டு ஒரு நார்மல் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல என்டர் ஆயிட்டீங்கன்னு. அண்ட் ஏன்னா நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய பேசிக் சேலரி 15,000 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்குது. அண்ட் இப்ப நீங்க விரும்புறீங்க இந்த 15,000 ரூபாய் சேலரியில இருந்து ஏதாவது கொஞ்சம் சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி கிடையாது உங்களுடைய 15,000 ரூபாய் சேலரியில உங்களால பணக்காரன் ஆக முடியாதுன்னு. பட் விஷயம் என்னன்னா இது பிராக்டிகல் வேர்ல்ட் இது. அண்ட் இந்த உலகத்துல அப்படி நீங்க சர்வை பண்ணணும்னா அப்ப உங்களுடைய earnings வச்சு உங்களுடைய இன்கம் அதிகரிச்சே தீரணும். சோ இதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், ஆஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்ச உடனே உங்ககிட்ட எதனா ஒரு earning சோர்ஸ் வந்ததுமே அதுல இருந்து குறைஞ்சபட்சம் 2,000 ரூபாய் தனியா வச்சிருங்க. அண்ட் அந்த 2,000 ரூபாய் யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு. 3 மாசம் 4 மாசம் செலவு பண்ணி உங்க மீது வேலை செய்யுங்க. அண்ட் உங்க ஜாபோடைய மெயின் இன்கம் கூடவே எதனா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்னைக்கு டேட்ல ரொம்பவே சிறப்பான விஷயம் என்னன்னா நீங்க எதனா கத்துக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போடணும் அவசியமே இல்ல. நீங்க உங்க எக்ஸ்ட்ரா டைம்ல கோர்சஸ் பண்ணலாம், ஷார்ட் டர்ம் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு வேற யாருக்கும் வேலை செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீலான்சிங். அப்படி நீங்க கண்டென்ட் ரைட்டிங் இல்ல வீடியோ எடிட்டிங் ரிலேட்டட் எதனா ஸ்கில்ஸ் கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க 2-3 மாசத்துக்கான ஷார்ட் டர்ம் கோர்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டை உருவாக்கி நீங்க போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு பிறகு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் சம்பாதிக்கலாம். சோ அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான வெல்த் உருவாக்கணும்னா அப்ப குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 மாசம் கொடுங்க. அண்ட் அதுல உங்களுடைய சேலரி இன்கம் கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இன்கமையும் பில்ட் பண்ணுங்க. அண்ட் 15,000 ரூபாவை 20,000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் ஆக்கிறது மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் 15,000 ரூபாய்க்கான இன்வெஸ்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்ல போறது இல்லன்றதை நினைக்காதீங்க, நான் கண்டிப்பா சொல்ல போறேன். ஆனா நான் அந்த ஆட்கள ஒருத்தர் கிடையாது உங்களுக்கு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் அப்புறம் உங்களுக்கு தெரிய வரப்போ மாச கடைசியில எதுவுமே மிச்சம் இல்லன்னு அண்ட் வீட்டை நடத்துறதுக்கோ கடன் வாங்க வேண்டியதாயிடும். சரி வாங்க நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல பார்க்கலாம் 15,000 ரூபாய் சேலரிய இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு. The 50-30-20 ரூல். இந்த ரூல் சொல்லுது நீங்க உங்க சேலரியோட 50%, அதாவது இப்ப நினைச்சுக்கலாம் உங்களோட சேலரி வந்து 15,000 ரூபாய்னு. சோ 7,500 ரூபாவை நீங்க உங்களுடைய பேசிக் நீட்ஸ்க்காக, உதாரணத்துக்கு ரெண்ட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டிக்காக வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த 30%, அதாவது 4,500 ரூபாவை நீங்க யூஸ் பண்ணணும் உங்களுடைய வாண்ட்ஸ்க்காக. இதுல நீங்க வெளியே போயிட்டு வரது, அவுட்டிங் சாப்பிடுறது, நீங்க ஆசைப்படுற விஷயங்களா இதுல வந்துரும். அண்ட் 20%, அதாவது 3,000 ரூபாவை நீங்க முற்றிலும் அமைதியா யூஸ் பண்ணணும் இன்வெஸ்டிங்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ உங்களோட சேலரிய வெறும் சேவிங்ஸ் மட்டும் பண்ணா உங்களால பணக்காரன் ஆக முடியாதுன்னு. உங்களோட பணத்தை வளர வைக்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். யாரெல்லாம் சேவிங் பண்ணி உங்களோட பணத்தை grow பண்ணணும்னு விரும்புறீங்களோ உங்களுக்கு இப்போ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளா இருக்கு. ICICI Prudential Life வந்து BSE 500 Momentum Value 50 Index Fund NFO லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய டாப் 500 கம்பெனிஸ்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற டாப் 50 கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பணத்தை வேல்யூ மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி வழியாக தேர்வு செய்யப்பட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான். இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ இருக்கிற லிங்க்ல கொடுத்திருக்கேன். இந்த ஃபண்ட் என்பது டாக்ஸ் பெனிஃபிட், அது மட்டும் இல்லாம லைஃப் கவர் பெனிஃபிட்டும் இருக்குது. நீங்க கட்டுற பிரீமியமோட 120 டைம்ஸ் லைஃப் கவர் கொடுக்கறாங்க. இதோட NAV 10 ரூபாய். இந்த இண்டெக்ஸ் உடைய ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 7 வருடங்கள்ல 30.1% ரிட்டர்ன்ஸும் 10 வருடங்கள்ல 21.2% ரிட்டர்ன்ஸும் பதிவு செஞ்சிருக்கு. NRI மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டர்ம்ல 2 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ இல்லையோ அது வந்து கம்ப்ளீட்டா உங்களோட சாய்ஸ் தான். ஆனா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி டேட் இந்த மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் தான். சோ அதாவது வெறும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழ கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க அதோட டீடைல்ஸ் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னா எங்க பண்றது? இங்க பாருங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணனும்னா அதுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியணும் உங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு. அப்படி என்னுடைய பர்சனல் சஜஷன்ஸ் கேட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய early careerல இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தவிர வேற எங்கேயுமே பார்க்க கூடாது. இதுல நீங்க பார்க்கலாம் இருக்கு FD. இதுல 6% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்புறம் இதுக்கு அப்புறம் வருது கோல்ட். இதுல ஆன் அன் ஆவரேஜ் உங்களுக்கு 10% பக்கத்துல ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் அப்புறம் வருது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட். இதுல நம்ம Nifty 50 எடுத்துக்கிட்டோம்னா சோ அங்க நமக்கு 13% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் இதுக்கு அப்புறம் வருது மிட் கேப் 100 கம்பெனிஸ். இது கொஞ்சம் ஹை ரிட்டர்ன்ஸ் ஆஃபர் பண்ணுது 14-14% பக்கத்துல. அப்புறம் வருது ஸ்மால் கேப் 250 கம்பெனிஸ். இது பாத்தீங்கன்னா 18% வரைக்குமான ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணக்கூடும். சோ இத பார்த்து உங்களுக்கு தோணலாம், ஏன் யோசிக்கணும், தெரியுதுல ஸ்மால் கேப் இருக்கிறதுல அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு. அப்ப ஸ்ட்ரைட்டா அதுலயே எல்லா காசையும் இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி தவறு கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த ஆர்டர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுல ரிட்டர்ன் அதிகமாயிட்டு இருக்கு. வெல் இதே போலயே இங்க ரிஸ்கான ஆர்டரும் அதிகமாயிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா FD ல எந்த ரிஸ்க்கும் இருக்காது. பட் அதுவே ஸ்மால் கேப் கம்பெனி இருக்கிறதுலே அதிகமான ரிஸ்கா இருக்கும். சோ வாங்க இப்போ உங்களுக்காக 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பிளான் பண்ணலாம். அண்ட் இதுல நீங்களே பாப்பீங்க இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கிறதுல எது பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்க கூடும். சோ எல்லாத்துக்கும் முதல் வருது சேஃப் ஆப்ஷன் FD. வெல் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் FD ல 6% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா FD கூட ஒரு பிரச்சனை என்னன்னா FD ல கிடைக்கிற இந்த ரிட்டர்ன் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் வந்து 5 ல இருந்து 7% இடையே இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 6% பக்கத்துல. ஆனாலும் ஒரு வாட்டி கால்குலேஷன் பண்ணியே பாத்துறலாம். அப்படி நம்ம 15,000 ரூபாய் சாலரியில 20% அதாவது 3,000 ரூபாவை FD த்ரூ இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்க நான் கருதுறது என்னன்னா இந்த அதிகரிக்கிற டைம் கூடவே உங்களோட சாலரியும் அதிகமாகும், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். சோ நினைச்சுக்கலாம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% அதிகமாக்கிறீங்கன்னு. இப்போ நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நம்ம காசோட ரியல் வேல்யூ அந்த டைம்க்கு என்ன வரும்னு. இப்போ இந்த சார்ட்ல நாங்க வெவ்வேறு அசெட் கிளாஸ் எழுதிருக்கோம். சோ எல்லாத்துக்கும் முதல் ஆப்ஷன்ல நீங்க 100% முழு காசையும் வெறும் FD லயே போட்டுறீங்க. சோ நீங்களே பார்க்கலாம் 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க 10% இன்கிரிமெண்ட் உடன் 5,73,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அண்ட் 6% பிரகாரம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆயிருக்கும் 7,53,000 ரூபாய். அண்ட் அதோட ஒரிஜினல் வேல்யூ அதாவது இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அதோட வேல்யூ இருக்கும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல. அண்ட் இங்க நான் இன்ஃப்ளேஷன் 5% எடுத்திருக்கேன். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய இதே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆகும் 20,61,000 ரூபாய். இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 33,31,000 ரூபாய். ஆனா அதோட ஆக்சுவல் பிரைஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 11,94,000 ரூபாய். அதாவது நீங்களே பார்க்கலாம் இன்ஃப்ளேஷனின் காரணத்தினால உங்களுடைய காசோட மதிப்பு கம்மியாயிட்டே இருக்கு. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அது பீட் கூட பண்றது இல்ல. சரி ஒண்ணும் இல்ல 25 வருஷத்துக்கு அப்புறம் அதோட டேட்டா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆயிருக்கும் கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய். அண்ட் நீங்களே பார்க்கலாம் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உங்களுடைய இந்த 62 லட்சத்தோட வேல்யூ 1/3 அதாவது 17-18 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல ஆயிடும். இப்போ ஃபைனலி 35 வருஷத்துக்கு அப்புறமாவும் நீங்க பார்க்கலாம் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நீங்க வெறும் 32-33 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க FD ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு சேஃப் ஆப்ஷன் தான். ஏன்னா இங்க உங்களுக்கு மார்க்கெட்ல ஏற்படுற வீழ்ச்சி ஏற்றத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா லோவர் த ரிஸ்க் லோவர் த ரிட்டர்ன். அண்ட் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற நபர் இது எப்பவுமே விரும்ப மாட்டாரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண பிறகும் அவருக்கு எதுவுமே கிடைக்காம போகணும். சோ இதுக்காகவே நம்ம போகலாம் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன். சோ இப்போ FD பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ண முடியல. சோ வாங்க போகலாம் அடுத்த ஆப்ஷன் நோக்கி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் நோக்கி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்ல. ஏன்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் ஏகப்பட்ட ரிசர்ச் அண்ட் கேபிட்டல் தேவை. இது எந்த ஒரு ஜாப் செய்யற நார்மல் மனிதருக்கோ பாசிபிள் கிடையாது. சோ இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபண்ட்ஸ்ல. இப்போ ஃபண்ட்ஸ்லயும் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்குது Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல நம்ம நாட்டோட டாப் 50 கம்பெனிஸ் வரும். அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் இங்க உங்களுக்கு 13% ரிட்டர்ன் கிடைச்சிரும். அண்ட் அப்புறம் வருது நெக்ஸ்ட் 100 மிட் கேப் கம்பெனிஸ். வெல் இது ஒரு ஸ்டேபிள் growth உடன் முன்னேறி கொண்டிருக்கிற கம்பெனிஸ். இப்போ என்னன்னா இது growing கம்பெனிஸா இருக்கிறதுனால இதுல நீங்க 14-15% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் லாஸ்ட் வருது 250 ஸ்மால் கேப் கம்பெனிஸ். வெல் இதுல அதோட எக்ஸ்ட்ரீம் growing phase இருக்கும். அண்ட் சின்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் நியூவா இருக்கிறதுனால இதுல growth opportunity அதிகமா இருக்கும். இதுல உங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன் 18% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கலாம். சோ அப்படி நம்ம மீடியம் ரிஸ்க் ஆப்ஷனை பத்தி பார்த்தோம்னா அப்ப நான் எப்பவுமே என்னுடைய எல்லா காசையும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல போடணும்னு நினைக்கவே மாட்டேன். பதிலா ஒரு ஸ்ட்ராட்டஜியுடன் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க இங்க பார்க்கலாம் நீங்க உங்களுடைய 3,000 ரூபாவை 70-20-10 ரேஷியோல இந்த 3 டைப் ஆஃப் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல Nifty 50ல நீங்க போட்டிருக்கீங்க 2,100 ரூபாய், மிட் கேப்ல 600 ரூபாய் போட்டிருக்கீங்க, அண்ட் ஸ்மால் கேப்ல 300 ரூபாய் போட்டிருக்கீங்க. சோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் இருக்குது 14%. சோ வாங்க இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு பிரகாரம் உங்களுடைய ஃபியூச்சர் வேல்யூ இன்ஃப்ளேஷனுடன் எவ்வளவு ஆகுதுன்றத பார்க்கலாம். சோ 10 வருஷத்துல நீங்களே பார்க்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 11,31,000 ரூபாய் இருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கிடைக்கும் 6,77,000 ரூபாய். 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க 20,61,000 ரூபாய். அண்ட் 14% ரிட்டர்ன்ல இதோட ஃபியூச்சர் வேல்யூ இருக்கும் 75,36,000 ரூபாய். அண்ட் அதோட உண்மையான வேல்யூ ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் இருக்கும் 27 லட்சம் ரூபாய். அப்படி நீங்க இதே பேட்டர்ன் 25 வருஷத்துக்கு ஃபாலோ பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு வெறும் 35 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்லயே கிடைக்கும் 1,72 லட்சம் ரூபாய். இங்க பாத்தீங்கன்னா FD ல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் 30 வருஷத்துக்கு அப்புறமா தான் கிடைச்சது. ஆனா இங்க 25 வருஷத்துலயே நீங்க 1,72 லட்சம் ரூபாய்க்கான வெல்த் உருவாக்கிட்டீங்க. அதுவே நீங்க இதே விஷயத்தை 30 வருஷத்துக்கு கண்டினியூவா வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3,82 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கும். அண்ட் இதுல உங்களுடைய ஆக்சுவல் அமௌண்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 82 லட்சம் ரூபாய். அண்ட் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நீங்க ஃபைனலி 35 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 97 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுடைய ஃபியூச்சர் வேல்யூ இருக்கும் 8,25 லட்சம் ரூபாய். அதுல கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட் இன்ஃப்ளேஷனை கட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா 1,37 லட்சம் ரூபாவா இருக்கும். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. பாத்தீங்கன்னா நம்ம FD ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட ரொம்பவே குறைவா இருந்துச்சு. அதாவது 30 வருஷம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் 59
லட்சம் ரூபாய். ஆனா ஆக்சுவலான அமௌண்ட் கிடைச்சது 24 லட்சம். பட் ஆப்ஷன் 2ல அதாவது மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன்ல நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் கிடைச்சது. 20க்கு 27, 35க்கு 47 அண்ட் 59க்கு 82. இப்போ இந்த மாதிரி ஏனா FDயோட ஆப்ஷன் வந்து நம்மளுடைய 5% இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாம போனது. எதிரா நம்மளுடைய வெல்த்தை டிவேல்யூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. சோ நண்பா, யாரா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ சேவிங்ஸ் அக்கவுண்ட் FD வந்து நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட் சரியான ஆப்ஷன். சோ பாத்துக்கோங்க, உங்க காசு கூட என்ன ஆக கூடும்னு. பாத்தீங்கன்னா நமக்கு மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன்ல நல்ல ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன தேவைனா, நமக்கு இந்த ரிட்டர்ன் வந்து இன்னும் ஃபாஸ்டா தேவை. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது. சோ அப்படி நீங்களும் இந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு வருது நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப 1 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஆனா எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். இங்க பாருங்களேன், இப்ப நான் என்ன கருதுறேன்னா, அப்படி நீங்க 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க 21ல இருந்து 25 வயசுக்கு இடையே இருப்பீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் உடைய இந்த ஃபேஸ்ல நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும், எல்லா விதமான ரிஸ்க் எடுக்கணும். அப்படி நீங்க இந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்கன்னா அண்ட் சீக்கிரமாவே நிறைய காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அப்ப இந்த தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஏத்ததா இருக்கலாம். இந்த ஆப்ஷன்லயும் நம்ம 3000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி ரூல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுது. இந்த ஆப்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் 10-20-70 ரூல். இதுல நம்ம 70% காசு அதாவது 2100 ரூபாவை போட போறோம் ஸ்மால் கேப்ல. வெள்ளிங்க 18% ரிட்டர்ன் கிடைக்குது. நெக்ஸ்ட் 20% அதாவது 600 ரூபாவை போட போறோம் மிட் கேப்ல அண்ட் 300 ரூபாவை போட போறோம் நிஃப்டி 50ல. வாங்க இப்ப பார்க்கலாம் இதுல நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு. இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த ஆப்ஷன்ல நமக்கு 16.87% ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது. இதனால 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆகும் 5,73,000 ரூபாய் அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஆகும் 13,15,000 ரூபாய் அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு உண்மையான வேல்யூ 7,87,000 ரூபாய் அண்ட் அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு பிறகு 11 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதோட வேல்யூ ஆயிருக்கும் 39 லட்சம் ரூபாவா அண்ட் 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அண்ட் உங்களுடைய வெல்த் ஆயிருக்கும் 1 கோடி 4 லட்சம் ரூபாவா. அதாவது நீங்களே பார்க்கலாம், FDல 30-35 வருஷம் ஆச்சு, மீடியம் ரிஸ்க் ஆப்ஷன்ல 25 வருஷம். ஆனா இந்த மெத்தட்ல நம்ம வெறும் 20 வருஷத்துக்குள்ளவே 1 கோடி ரூபாவை டச் பண்ணிட்டோம். அப்படியே நீங்க 25 வருஷத்துக்கு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய 35 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடி 63 லட்சம் ரூபாய் ஆயிட்டு இருக்கும் அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 73 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்படியே நீங்க 5 வருஷத்துக்கு இன்னும் அதாவது 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க டோட்டல் 59 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இதோட ஃபியூச்சர் வேல்யூ 6 கோடி 46 லட்சம் ரூபாய் அண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 கோடி 38 லட்சம் ரூபாய். அதாவது மோசமான இன்ஃப்ளேஷனை மேற்கொண்ட பிறகும் உங்க கையில 1 கோடி 30 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்படி நம்ம 35 வருஷத்துக்கு இந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா உங்களுடைய வெல்த் ஆயிருக்கும் 15 கோடி 51 லட்சம் ரூபாய். ஜஸ்ட் இமேஜின் நண்பர்களே, உங்களுடைய வெறும் 3000 ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 15 கோடி அதாவது ஒரிஜினலா சொல்ல போனா 2.5 கோடி ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்கும். வெல் நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 15,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அப்படியே நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சரியான முறை யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க வெறும் 20 வருஷத்துக்குள்ளவே 15,000 ரூபாய் சேலரிலேயே 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இப்போ உங்களை நிறைய பேர் சொல்லுவீங்க இதெல்லாம் வேஸ்ட் தான், எக்ஸல் ஷீட்ல எல்லாமே நடக்கும். உண்மையான லைஃப்ல இது பாசிபிளே கிடையாது. சோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க யோசிக்கிற விதம் அது முற்றிலும் தவறு. எஸ், ஃபியூச்சர்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல கீழ போகலாம், விலைவாசி அதிகமாகலாம், சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய நாடு இல்லாம போகலாம். ஆனா கம்பவுண்டிங் இது எந்த மாதிரியான ஒரு யந்திரம்னா, இது அப்படி ஒரு வாட்டி உங்களுடைய நண்பன் ஆயிடுச்சுன்னா அப்ப சிச்சுவேஷன் எப்படி தான் இருந்தாலும் சரி இது உங்களை கண்டிப்பா பணக்காரனா ஆக்கியே தீரும். அண்ட் இப்ப நான் உங்களுக்கு இதுல எவ்வளவு கால்குலேஷன்ஸ் காட்டியிருக்கணும், அது எல்லாத்துலயும் கம்பவுண்டிங் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வெல்டிங் எஸ்ஐபி பண்ணுங்க, லம்சம் பண்ணுங்க, எதனா பண்ணுங்க. ஆனா நீங்க ஒரு ப்ராசஸ் உடன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நண்பா உண்மையா சொல்றேன், உங்களோட salary மேட்டர் கிடையாது. நீங்க ஒரு ப்ராசஸ் உடன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல நீங்க பணக்கார ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருக்கிற ஒரு டீனேஜ் பசங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் உடைய BSE 500 மொமெண்டம் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி டேட் வந்து இந்த மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வெறும் 2 நாட்கள் தான் இருக்கு. சோ இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க இதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன்.